இல்ல இல்ல புரட்சியே சொல்றது அது போடுமா ஒரு விரல் எழுதல இப்படி இப்படி காட்டு இப்படி இல்ல இப்படி ஸ்ட்ரைட்டா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு விரல் புரட்சி பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த பாட்டு நாங்க கேட்டோம். எங்களுடைய படத்துலன்னு சொல்லவே இல்லையே, எப்படி தெரியும்? சர்க்கார் தெரியாதானே இருக்கும். செகண்ட் ட்ராக் ரிலீஸ் ஆயிருக்கு. சர்க்கார் படம் செகண்ட் ட்ராக் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த பாட்டை நாங்க பார்த்துட்டோம். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம். என்ன ஆக்சுவலா வந்து ஒரு விரல் புரட்சினாலே நம்ம வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறோம், ரொம்ப கூஸ் பம்பெல்லாம் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம பாட்டு கேட்கும்போது சும்மா உணர்ச்சி பொங்கும் நினைச்சுட்டு ஒரு இதுல தான் பார்த்தது. பாட்டோட லிரிக்ஸ் பக்காவா இருக்கு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஆப்டா இருக்கு. விஜய் வந்து அடுத்தது பாலிடிக்ஸ்ல வரதா இருந்தா கண்டிப்பா வர மாதிரி தான் தெரியுது. பட் ஆனா அந்த என்ன சொல்றது, பாட்டு லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பாட்டு கேட்கும் உணர்ச்சி பொங்கணும்னு எதிர்பார்த்தேன். அந்த உணர்ச்சி ஒன்றும் பொங்கலை. ஆக்சுவலா எனக்கு இது சேம் ஆயுத எழுத்தோட அந்த பீட் தான் கேக்குது எனக்கு. இந்த மாதிரி பாகுபலி எல்லாம் கேட்டிருக்கீங்களா? அந்த பாகுபலி எல்லாம் வரும்போது அந்த ஒரு புரட்சி அப்போ அந்த சாங் எல்லாம் நம்மளுக்கு அப்படியே ஏறும். மேபி விஷுவலோட பார்த்தா ஏறும்னு நினைக்கிறேன். விஜய் விஷுவலா பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த பாட்டு கேட்டோம்னா பார்க்கலாம். போன பாட்டு கொஞ்சம் ஸ்லோவா இருந்து இந்த பாட்டு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. பட் ஃபாஸ்ட் சாங் மாதிரி தான் தெரியுது. ஆனா வந்து அவ்வளோ கேட்கதான் நமக்கு அது புரியும். ஆனா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அந்த மாதிரி இல்ல பார்த்த உடனே என்ன சொல்றது, லிரிக்ஸோட கேட்குறப்ப அது இன்னும் நிறைய உணர்ச்சி தரமான வார்த்தைகள்லாம் இருக்கு. ஆனால் அந்த மியூசிக்கோட கேட்குறப்ப ஏதோ மெலோடி, அந்த ரொமான்டிக் சாங், கொஞ்சம் சோகத்தில் பாடுற சாங் மாதிரி தான் இருக்கு. அந்த உணர்ச்சி பொங்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. மேபி விஷுவலாக பார்த்தா ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஆக்சுவலா ஏஆர் ரஹ்மானே பாடிட்டு அவரே இசையமைச்சா வேற யாரும் சான்ஸ் தர மாட்டாரு பாடுறதுக்கு, தெரியல. ஆக்சுவலா நல்லா இருக்கா அவர் வாய்ஸ்ல கேட்கறதுக்கும். ஏன்னா அவர் நிறைய சாங்ஸ் இந்த மாதிரி ஹை பிச் சாங்ஸ் எல்லாம் பாடியிருக்காரு. ஸோ அவரை வந்து இது பண்ணுறதுக்கே இல்லை. மேஜிக் வந்து விஷுவல் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த பாட்டெல்லாம் கேட்குறப்ப ஏதோ ஒரு பெரிய லெவல் இருக்குன்னு தோணுது. படம் ரிலீஸ் ஆகிறப்ப எவ்வளோ பிரச்சனை பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மேபி ஆல்ரெடி ஆடியோ ரிலீஸ்க்கு ஆல்ரெடி பெரிய பிரச்சனை ஓடி இருந்திருக்கு. படம் ரிலீஸ் ஆகிறப்ப கண்டிப்பாக பெரிய பிரச்சனை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. சரி, லைக் தட் ஒரு ட்ராக்காக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அடுத்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங் கண்டிப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். விஜய்க்கு டான்ஸுக்கு நல்லா தீனி போடுற ஒரு ஸ்டெப் கண்டிப்பாக இருக்கும், அதுவும் எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலாம், யூ கேன் டிஸ்லைக். பட் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா யூ கேன் கிவ் a thumbs up. உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. We will see you in the next video. Until then, bye.